சர்ச்சைக்குரிய மேற்கு கரை பகுதியில் 3000 வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு இஸ்ரேல் அமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிசின் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய இந்த அறிவிப்புங்கிறது பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அறிவிப்பு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்றது அப்படின்னு உலக அளவில் கண்டனங்களும் எழத் தொடங்கியிருக்கின்றன. மேற்கு கரை இது பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானதாக கருதப்படக்கூடிய ஒரு சிறிய பிராந்தியம். 1967ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த நிலப்பரப்பில் குடியேற்றங்களை அமைப்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல அமைப்புகள் பல முறை கூறியிருக்காங்க. இந்த பகுதியில் ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேலிய குடியேற்ற பகுதியான மாலே அடுமிம் இதுக்கு இடையில் மேலும் ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி கட்டப்படும் அப்படின்னு நீண்ட காலமாக இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த திட்டம் E1 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. அதாவது கிழக்கு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பிரிவை குறிக்கக்கூடிய ஈஸ்ட் 1 அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட பேர். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம்ங்கிறது ஜெருசலேம் அதே போல் மாலே அடுமிம் இந்த பகுதிகளில் குடியேற்ற பகுதி ஆகியவற்றை நில வழியாக இணைக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை. இது மூலமாக வடக்கு மற்றும் தெற்கு மேற்கு கரையை துண்டித்து ஒரு ஒற்றை தொடர்ச்சியான பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதை தடுப்பது அப்படிங்கிறது இஸ்ரேலோட ஐடியாவாக இருக்குது. காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலை கண்டித்து ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் அப்படின்னு பல நாடுகள் பாலஸ்தீனியம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பிரான்ஸ் வரைக்கும் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்காக தான் இஸ்ரேல் இந்த புதிய திட்டத்தோட களமிறங்குது. E1 திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கிழக்கு ஜெருசலேமில் ஒரு பாலஸ்தீனிய தலைநகரத்தை உருவாக்குவது சாத்தியமற்றதாகிவிடும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அது மட்டும் இல்லை, மேற்கு கரை பிரிக்கப்பட்டு பாலஸ்தீனிய பகுதிகள் தனித்தனி தீவுகளாக மாறிடும்.